கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் இந்த காணொளி காட்சி மூலமாக இந்த தொழுகைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக யாவரும் ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாகவும் காரண கர்த்தராகவும் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து ஆண்டவரே, ஒரு தீங்கும் அணுகாதபடி எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த மேலான தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன தெய்வமே, மெய்யான இளைப்பாறுதலையும் மெய்யான தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு நாளும் தந்து தேவன் பாதுகாத்து நடத்தி வந்தீரே, உம்மை தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போடுகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே தேவனே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவரே, அன்புள்ளவர். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தேவனப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய தயவும் இரக்கமும் கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில மனுக்குலம் அனைத்து வாழ்க்கையில தேவையாயிருக்கிறது சுவாமி. அந்த கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமத்தை நாங்கள் நஷ்டப்படுத்தாதபடி எங்கள் ஆத்துமாவுக்குரியவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடியிருக்கின்றோம். தேவனே, இந்த நாளில் கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காய் உம்மை துதிக்கின்றோம். எங்கள் மத்தியிலும் பிரசன்னத்தினால் நிறைத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீரே ஆண்டவரே பரிசுத்தர், நீரே இரக்கமுள்ள தேவன், நீரே அன்புள்ள தேவன் என்பதை நாங்கள் பறைசாற்றும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஆராதனையில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு தடையாக எங்களுடைய பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயம் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய ஆவியின் அருள் பொழிவினால் எங்களை நிறைத்து அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் நாங்கள் பார்க்கும்போது இந்த கொரோனா தொற்றினாலே நாங்கள் ஆலயத்தை திறந்து ஆண்டவரை கர்த்தரை ஆராதிக்க இயலாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தாவே, எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் இருந்து கர்த்தரை வழிபடுவதற்கு ஆண்டவர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவன் தமது அருள் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து ஆட்கொள்ளுவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் நேச பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து நமது பாடல் புத்தகத்திலே 206வது பாடலை இந்த வழிபாட்டின் ஆரம்ப பாடலாக நாம் பாடுவோம். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம். எல்லோரும் இணைந்து பாடுவோம். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம். சுத்தமாக்கி சீரைத்தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோம்.
மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதுகாத்தும் வருவேன். ஜீவ தண்ணீரண்டையந்து ஏழை பார செய்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பேன். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பேன். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவேன். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடேன். ஜீவ கால பரியந்தம் மேத்தும் காத்தும் வருவேன். என்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்வேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்வேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதன் 2வது பகுதி. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். திரும்பவும் வாசிக்கின்றேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தூய ஆவியரை எதிர்நோக்கி காத்திருத்தல் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு சீடர்கள் பல நேரங்களில் தயக்கம் காட்டினார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவருக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவர்கள் சாட்சியாக மாறும் விதமாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே இந்த நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்து அவருடைய சந்தேகங்களை எல்லாம் நீக்கி அவருடைய பயத்தை எல்லாம் போக்கி அங்கு விண்ணேறுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் சொன்னார். பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால் நாம் நிரப்பப்படும் வரைக்கும் அல்லது தரிப்பிக்கப்படும் வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பார்க்கும்போது பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீடர்களை பணிக்கின்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் அங்கு அந்த சீடர்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை
நாம் கேட்கலாம். எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? முழுக்கு முனிவர் யோவான் சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். அவரை பார்க்கும்போது இது உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அந்த எனக்கு பின்னாக வருகிறவர், எனக்கு முன்னாக இருந்தவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி இந்த முழுக்கு முனிவர் யோவான் இங்கு அவர் பறைசாற்றுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னாக ஒருவர் வருகின்றார், அவர் எனக்கு முன்னிருந்தவர், நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன் என்று சொல்லுகின்றார். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு தூய ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார், பரிசுத்த ஆவியினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றார். அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஏன் காத்திருக்கின்ற மக்கள் என்ன செய்வார்கள், என்னென்ன நன்மைகளை பெறுவார்கள் என்பதுதான் இந்த செய்தியின் மைய கருத்தாக இருக்கின்றது. ஏன் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும்? யூதர்கள் மோசேயின் வழியாய் வரக்கூடிய பல விழாக்களை கொண்டாடினார்கள். கர்த்தரிட விழாக்களை அனுசரிக்க வேண்டும், பண்டிகை என்னென்ன பண்டிகை ஆசரியுங்கள் என்று சொல்லி மோசேயின் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல கற்பித்த அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். அதுதான் பஸ்கா விழா, பெந்தேகோஸ்தே விழா, கூடார பண்டிகை. இந்த 3 விழா அல்லது பண்டிகையாக அவர்கள் அனுசரித்தார்கள். இதுல பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லும் போது பஸ்கா விழாவிற்கு 50வது நாள் வருகின்ற பண்டிகை, அதாவது 7 வாரங்களுக்கு பிறகு வரக்கூடிய பண்டிகை. ஆகவே இதை என்ன சொல்லுவார்கள்? 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி பார்க்கும்போது இதை கூடார விழா அல்லது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி கூட இதை அங்கு சொன்னார்கள். இதை ஒரு விவசாய பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் அனைவரும் இறை சமூகத்தில் நன்றி பலிகளுடன் கூடக்கூடிய இந்த விழாவாக இந்த பண்டிகை காணப்பட்டது. ஆகவே விழா காலத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு அவர் அறிவுரை கூறுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரின் அடியவர்களாகிய சீடர்கள் மட்டுமல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அவரால் வரக்கூடிய பலத்தினால் தரிப்பிக்கப்பட வேண்டும், பலத்தினால் அங்கு நிறைக்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் அவர்கள் ஆண்டவருடைய அருட்பணியை உண்மையாய் செய்ய முடியும். ஆகவே இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களை சுருக்கமாக தியானிக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் படிக்கின்றேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவருடைய அப்போ காத்திருப்போர் என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெறுவார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவார்கள் என்று அங்கு சொல்லப்படுகின்றது. அதற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அப்போ ஆண்டவர் முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த யோவான் ஸ்நானகன் வந்து ஆண்டவரை என்ன சொல்லுகின்றார்? தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் ஞான திருமுழுக்கு பெற்ற போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்குவதை கண்டு அங்கு என்ன செய்கிறார்கள்?
அவர் இயேசு தூய ஆவியினால் அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த முழுக்கு முனைவர் யோவான் அங்கு முன்மொழிகின்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கு பார்க்க முடிகின்றது. ஆகவே தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே வந்து இறங்கினார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு என்ன செய்வாரு? ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அவர் முன்மொழிந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற 2 இடங்களை நாம் நிறைய இடங்கள் இருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக 2 இடங்களை 2 வசனங்களை முன்பதாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7, 13 ஆகிய திருவசனங்கள் நான் படிக்கின்றேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகின்றேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று அங்கு 7ஆம் வசனத்தில் அங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விண்ணேறுவதற்கு முன்பதாக சீடர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன். எங்க போகிறேன்? விண்ணரசிற்கு செல்லுகின்றேன். எதற்காக? நான் போய் உங்களுக்கு பிதாவிடத்திலே போய் அங்கிருந்து பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போகிறேன். அப்போ அந்த அவர் 13ஆம் வசனத்துல படிக்கும் போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வாரு? அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் என்ன செய்வாரு? நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார், எப்போதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு போதனை வழங்குவார், உங்களுக்கு ஆசி வழங்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஆகவே தான் இன்றைக்கு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் அருள்பொழிவு பெறும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த சீடர்கள் ஏனென்று சொன்னால், ஏன் அவர்கள் அருள்பொழிவை பெற வேண்டும், ஏன் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த சீடர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று பறைசாற்றுவதற்காக அவர்கள் உலகமெங்கும் சுற்றி திரியக்கூடியவர்கள், உலகமெங்கும் அனுப்பப்பட போகின்றவர்கள். ஆகவே தான் அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அங்கு அருள்பொழிவு உங்களுக்கு தேவையாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமிலே காத்திருக்கும்படியாக அவர் சொல்லுகின்றார். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும், நீங்கள் அருள்பொழிவு செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து அங்கு சொல்லுகின்றார். ஆகவே இந்த கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற அனைவரும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுவார் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு மீண்டும் மீண்டும் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக பரிசுத்த ஆவியானவரால் நாம் அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அப்போ நாம் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆளுகைக்கு கீழாக ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நியதியாக இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற சீடர்கள் இயேசுவின் திருப்பணியை தொடர்ந்து வல்லமையாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய அருள்பொழிவு தேவையாய் இருக்கிறது அன்பர்களே. ஆகவே தான் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆகவே இந்த காத்திருந்த சீடர்கள் அருள்பொழிவை பெற்றார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அருள்பொழிவை பெற்றார்கள். ஆகவே தான் உலகமெங்கும் சென்று இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையின் இறை மக்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவதற்கு என்ன படிப்பு வேண்டும்? உங்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவதற்கு தைரியம் இல்லையா? கர்த்தர் கேட்கிறார். ஆகவே தான் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இறை மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட
பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இறைமக்கள் திருச்சபைக்கு தேவை என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கின்றார். ஆகவே இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதிலே பார்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதுல நாம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான். அதில் படிக்கும்போது என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற மக்கள் என்னை பெற்றுக் கொள்வார்கள், பலனடைவார்கள். ஆண்டவருடைய பலத்தினால் நீங்கள் நிறைக்கப்படும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் அருள்பொழிவை பெற்று நீங்கள் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அப்ப காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகின்றார். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பலனடையக்கூடியவர்களாக இருப்போம், பலன் பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இயேசு தமது சீடர்களிடம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று அங்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவி வந்தால் பொத்துன்னு விழுகிறார்கள். அது பரிசுத்த ஆவி அல்ல. வேதம் அப்படி சொல்லவில்லை. பரிசுத்த ஆவி நம்மை கீழே தள்ளிவிட மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலனடைவீர்கள் என்று தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில நேரங்களில் ஒரு கேசட்டை தொட்டால் அங்கு பொத்தொண்டு போய் விழுகிறார்கள். சிலர் அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள். அதில் பரிசுத்த ஆவி அவரை தூக்கி வீசுகிறது என்று சொல்லி அப்ப அர்த்தம். ஆகவே பரிசுத்த ஆவி நம்மை கீழே ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். ஆனால் பரிசுத்த ஆவி வரும்போது நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆகவே தான் அவர்கள் வலிமை உடையவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொன்னால், ஏசாயா 40:31 சொல்லுகின்றது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று அதன் அவசியத்தை அங்கு நன்கு விளக்குகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் நிற்கும் போது, அங்கு பரிதவித்துக் கொண்டு இருக்கும் போது அவர்களை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இல்லையா? ஆகவே தான் கழுகு போல உயரத்திலே பறந்து செல்வார்கள். அப்ப உயரக்கூடிய உயர்வை கர்த்தர் கொடுக்கின்றார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் உயர்வை கொடுக்கின்றார். சோர்வுற்றவர்களுக்கு வலிமையை கொடுக்கின்றார். வலிமை இழந்தவர்களுக்கு தமது ஊக்கத்தை அவர் அருளி செய்கின்றார். அதுதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிற மக்கள் வலிமை அடைவார்கள், பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடுவார்கள், அவர்கள் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்றெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறது வரையிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் அந்த பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசுவுக்கு சாட்சியாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆகவே இந்த கழுகு என்ன செய்கிறது என்று சொன்னால், அது உயர பறக்கிறது மட்டுமல்ல, பழைய இறகுகளை எல்லாம் உதிர்த்து புது இறக்கைகள் முளைக்கப்பட்டு அங்கு என்ன செய்கிறார்கள்? வலிமையுடன் இறக்கைகளை விரித்து உயரே பறக்கிறது. அந்நாள் வரையிலும் புது இறக்கைகள் முளைக்கிறது வரையிலும் அது காத்திருந்து புது பொலிவுடன் வலிமையுடன் மேலே பறக்கின்றது, உயரத்திலே பறக்கின்றது. அருமையானவர்களே, அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு காத்திருப்போரும் பரிசுத்த ஆவியினால் வலிமை பெற்று இறையரசின் பணியாளர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்வாங்க? பலன் அடைவார்கள். எப்படிப்பட்ட பலன்? மாம்சீக பலன் அல்ல, பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய பலன், பரிசுத்த ஆவியினால் பெறக்கூடிய பலன். ஆகவே தான் லூக்கா 24:49 அவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். அப்படின்னு சொன்னால் நீங்கள் தரித்திருங்கள்,
ஆவியினால் அருள் பொழிவை பெற்றால்தான் நீங்கள் வல்லமையாய் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க முடியும். ஆகவே தான் காத்திருந்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நீங்கள் சாட்சிகளாய் விளங்க முடியும் என்று சொல்லி தூய ஆவியானவர் இங்கு நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதில் படிக்கும்போது அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் புனின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ காத்திருப்போர் சாட்சிகளாக மாறுவார்கள். அப்போ காத்திருக்கிறது அப்போ இன்றியமையாத ஒன்று. பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு எங்கேயாவது அபிஷேக கூட்டங்களுக்கோ அல்லது யாரையாவது இந்த ஊழியக்காரலையோ நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே எந்த ஊழியக்காரனையும் நீங்கள் தேடி செல்லாமல் உங்கள் இடங்களிலே நீங்கள் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமே அல்லவா? அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது, அங்கு நீங்கள் உண்மையாய் காத்திருந்து உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கின்றார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்ற பிறகு உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாய் மாற முடியும். சாட்சிகளாய் மாற முடியும். ஆகவே நம்முடைய வீட்டிலே மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலே மாத்திரமல்ல, நம்முடைய உலகத்திற்கே நாம் சாட்சிகளாய், சமுதாயத்திற்கு நாம் சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அந்த சாட்சி நம்மிடத்தில் இருக்கின்றது அன்பர்களே. ஒருவேளை திருச்சபையில நாம் பார்க்கும்போது ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரை நேசிப்பார்கள், ஒருவரை ஒருவர் தாங்குவார்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவார்கள். ஆனால் அது நம்முடைய சபையில இருக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் நீ என்று சொல்லக்கூடிய பெரிய அந்த சிந்தனை நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் அல்ல என்பது தான் அது விளக்கி காட்டுகின்றது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதை நான் உங்களுக்காக படிக்கின்றேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆவியானவர் எங்கிருந்து புறப்படுகிறார்? பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், யோவான் 15:26. இதுல நாம் படிக்கும்போது பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிரியமானவர்களே, அப்போ அடுத்த வசனத்தை கூட படிக்கின்றேன். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அங்கு அருமையாக சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுதான் நீங்கள் சாட்சிகளாய் இருக்க முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சபையிலும் சாட்சிகளாய் இருக்க முடியாது, அல்லது சமுதாயத்திலும் சாட்சியா இருக்க முடியாது, வீட்டிலும் சாட்சியா இருக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் இப்பொழுது சற்று சிந்திக்க வேண்டும். நான் சாட்சியா இருக்கின்றேனா? ஒருவேளை என்னுடைய சுயத்திற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நான் வாழ்கின்றேனா? பிரியமானவர்களை, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பிதாவிடத்திலிருந்து அனுப்புகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் சாட்சிகளாகும்படி நமக்கு தூய ஆவியானவரை நாம் பெரும் வரையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் காத்திருந்து என்றைக்கும் நாம் சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? பலனடைகிறோம். பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறார், நமக்கு பலத்தினால் நம்மை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்ளுகின்றார்.
இந்த காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட கர்த்தர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. அவைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சிகளாய் உலகமெங்கும் நாம் பிறகு செல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். பிரியமானவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். ஆகவே அதற்காக உங்கள் இல்லங்களிலே நீங்கள் இருந்தபடியே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் சார்ந்திருக்கிற திருச்சபையில அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகளோ ஜெப விண்ணப்பங்களோ இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண் அனைவருக்கும் தெரியும். ஆகவே அந்த கைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து ஏதாவது சொன்னால் உங்களுக்கு அந்த தொலைபேசியிலேயே உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆகவே இந்த கொரோனா தொற்று காலத்திலே அனைவர் யாவரும் வெளியே அதிகமாக வர வேண்டாம். அவசர தேவைகளுக்கு மாத்திரம் நீங்கள் வெளியே வாருங்கள். மற்றபடி நீங்கள் வீட்டிலேயே இருந்து நீங்கள் இந்த அரசாங்கத்தின் உத்தரவுக்கும் நாம் கட்டுப்பட்டவர்களாய் நாம் வாழ்வோம். நிச்சயமாகவே இந்த கொரோனா தொற்று இந்த சமுதாயத்திலிருந்து ஆண்டவர் துரிதமாய் அவர் விரட்டுவார் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் செபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாகவும் காரண கர்த்தராகவும் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றீர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்களை ஆண்டவரை தேற்றுகின்றீர். ஆண்டவரை எங்களுக்கு போதிக்கின்றீர். எங்களுக்கு மன நிறைவை தருகின்றீர். நாங்கள் வல்லமையை கொடுக்கின்றீர், வலிமையை கொடுக்கின்றீர் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோமே. அபதமாய் தகப்பனே, அப்படிப்பட்ட வல்லமையையும் மகிழ்ச்சியையும் எங்களுடைய வாழ்க்கையில தந்து தேவன் தாமே எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து யார் யார் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றி புது பலனை பிள்ளைகளுக்கு தாரும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட தங்கியிருந்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தந்து இன்னும் கர்த்தர் தாமே அவர்களை வலிமையுடைய பிள்ளைகளாய் மாற்றி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். புது கிருபையினால் பிள்ளைகளை நிறைத்தருளுவீராக. புதிய சந்தோஷத்தினால் நிறைத்தருளுவீராக. ஆண்டவரே, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஐஎம்எம் ஊழியங்கள் இன்னும் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தந்தை பேராயிருக்கு கர்த்தர் கொடுத்த சுக வாழ்வுக்காய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, யார் யார் பலவீனப்பட்டு இருக்கின்றார்களோ எல்லா மக்களையும் கர்த்தருடைய பலவீனங்களை நீக்கி புது பலனை தாரும். கடுகு தன் சட்டைகளை அடித்து எடும்போதை போல புது பலனை பெற்று பறப்பதை போல அப்படிப்பட்ட பலனை ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சென்னை பேராயர் அருள் திருமதி கல்வழி மாணிக்க அம்மாவுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கர்த்தர் தாமே மகிமையாய் நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்கள் திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிறைக்கப்பட வருகிற ஞாயிற்றுகளை பெந்தேகோஸ்தே ஞாயிறுக்காக பண்டிகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களிடத்திலே காணப்பட்ட குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே மன்னிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் நேச பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.